எதிர்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 12ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி சமீபத்தில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் செய்தி தாள்களிலிருந்து இடம்பெற்றது. இது தவிர சப்ஜெக்ட்ல என்னென்ன விஷயங்களுக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, இது தவிர பொதுவான இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லா விஷயங்களும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனோட வீடியோவை முழுசா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள்ல நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அடுத்த எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா உங்களுக்கு தேர்வு நேரத்தில் கிடைக்கும். சரியா, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குரிய முக்கியமான என்ன சிறப்பு தினங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆகஸ்ட் 12 சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, தேசிய நூலக தினம். சரியா, இந்த தேசிய நூலக தினத்தை பத்தி பின்னாடி ஒரு செய்தியில டீடைலா சொல்லியிருக்கோம். அதனால இப்போதைக்கு வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சா போதும். தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 12ஆம் தேதியில இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா, இது தவிர சர்வதேச இளைஞர்கள் தினம். சரியா, சர்வதேச இளைஞர்கள் தினமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதே சமயத்தில் இந்தியாவில் தேசிய இளைஞர்கள் தினம் விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மறந்துடக்கூடாது. ஒரு தினம் கேட்கும்போது எப்பவுமே அது தேசிய தினமா சர்வதேச தினமா இல்ல தமிழ்நாட்டுல அதற்கான சிறப்பு தினமாங்கிறத பார்த்துட்டு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு செட்டப் படிச்சவன் ரீசெண்டா கேள்விகள் ஒரு மாதிரியா ட்விஸ்ட் வச்சு உங்களுக்கு ஆப்பு எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அப்படி ஆப்பு வச்சுதான் கேள்வி கேட்கறாங்க. கவனமா இருங்க. சரியா, அடுத்து உலக யானை தினம். சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி உலக பூனைகள் தினம், ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம். இந்த பூனைக்கும் யானைக்கும் நடுவுல ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலக சிங்கங்கள் தினம். மறந்துடக்கூடாது. சரியா, அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் அவருடைய பிறந்த நாள். சரி, இஸ்ரோவின் முதல் தலைவர் விக்ரம் சாராபாய். ஓகேவா, அவர் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பிறந்த நாளும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான். சரியா, இதுதான் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குரிய முக்கியமான சிறப்பு தினங்கள். அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான திட்டம். இது ஏற்கனவே முந்தைய வீடியோல நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாய் மாணவர் திட்டம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த போட்டித் தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது பிப்ரவரி 19, 2024. சரியா, 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும் போது தாய் மாணவர் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை அறிவிக்கிறாங்க. சரியா, இந்த திட்டத்துக்குள்ள நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும். இப்ப சமீபத்துல ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதுல யாருக்கு நன்மை, என்ன நன்மைங்கிறத பாருங்க. சரியா, இந்த திட்டத்தை செயல்படுத்தும் துறை எந்த துறைன்னு சொல்லி பாருங்க, மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை. இதுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம் ஏழை குடும்பங்களை 2026ஆம் ஆண்டிற்குள் மீட்டெடுக்க வேண்டும். சரியா, இந்தியாவில் தமிழ்நாட்டுல 5 லட்சம் ஏழை குடும்பங்களை 2026ஆம் ஆண்டுக்குள்ள சரியா என்ன பண்ணணும், நம்ம வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. சரியா, இப்போ பாருங்க இந்த திட்டத்தின் முக்கியமான நன்மைகள் என்ன சொல்லி பாருங்கம்மா. சரியா, முக்கியமான நன்மைகள். திட்டத்தின் கீழ் தனியாக வசிக்கும் முதியவர்கள், சரியா, ஆதரவற்றோர், அடுத்து பெற்றோரை இழந்த குழந்தைகள், முக்கியமா ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு உதவி தேவைப்படும் குழந்தைகள் போன்ற குடும்பங்கள் தான் இந்த திட்டத்தின் மூலம் என்ன பண்ண முடியும், நன்மை அடைய முடியும். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான அடிப்படை வசதிகள் வழங்கப்படும். சரியா, இது தவிர பாருங்க கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் போன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். சரி, ஒரு மனிதர்கள் ஒரு மக்கள் அப்படின்னா என்னென்ன தேவைகள் வேண்டும் எல்லா தேவைகளும் இந்த மாதிரி ஆதரவற்றவங்க, முதியோர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு வழங்கி அவங்கள வறுமையிலிருந்து எந்த ஆண்டுக்குள்ள மீட்டெடுக்க வேண்டும், 2026ஆம் ஆண்டுக்குள்ள மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான திட்டம் தான் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். சரியா, சரி, கூடுதல் வசதி தொடக்கம் பாருங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஓகேவா, அதாவது இன்றைய தினம் ஆகஸ்ட் 12, 2025 அன்று இந்த திட்டம் சமீபத்துல கூடுதலாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, கோபால் நகர் அமைந்துள்ள இடம் சென்னையில இருக்கிற தண்டையார்பேட்டை. சென்னை தண்டையார்பேட்டையில ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. என்ன சிறப்பு அப்படிங்கறத பாருங்க ஆகஸ்ட் 12. சரியா, பாருங்க நோக்கம் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட குடும்பங்களுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல், அதாவது ரேஷன் கடை மூலமாக. சரியா, அரிசி, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்
ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வீடுகளுக்கு வழங்கப்படும். யாருடைய வீடுகளுக்கு? 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து இந்த வசதிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாருங்க, 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ். இது ஒரு முக்கியம். பாருங்க, ரெண்டு பேர் அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லாம யாரோ ஒரு உறவினர்களின் அந்த பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைக்கு மாதந்தோறும் எந்த வயசா இருந்தாலும் சரிதான், மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும். எந்த வயசு வரைக்கும்? 18 வயது வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தான். சரியா? நிதி ஒதுக்கீடு பாருங்க, இந்த தாய்மானவர் திட்டத்திற்காக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க, 27,922 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அறிவிக்கப்பட்ட 2024 ஆகஸ்ட் 12, 2025 முதியோர்களுக்கும் சரி, அந்த முதியோர்கள் அந்த ஏஜ் கிரைட்டீரியா பார்த்துக்கோங்க, 70 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சரியா? 70 வயது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி அந்த ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தான் எங்க தொடங்கப்பட்டுள்ளது? தண்டையார்பேட்டை, சென்னை. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான திட்டம் இந்த செய்தித்தாள் இடம்பெற்றது. பாருங்க, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். சரியா? பாருங்க, இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை செயல்படுத்துறதுல முக்கியமான ஒரு 4 நபர்களுக்கான சிலை பொள்ளாச்சியில முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை நம்ம செய்தியில இடம்பெற்றதுனால அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கோம். எப்ப தொடங்கினாங்க, சரியா, எப்ப அடிக்கல் நாட்டப்பட்டது, எப்ப தொடங்கப்பட்டது, என்ன நன்மை அப்படிங்கறத இந்த பதிவுல பார்ப்போம். பாருங்க, இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டமானது தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த 2 மாநிலங்களுக்கு? தமிழ்நாடு மற்றும் கேரளா. கேரளா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா ரெயின்ஃபால் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மழைப்பொழிவு அங்க அதிகமா இருக்கும்போது நீர்வளம் அங்க நிறைய இருக்குது. அங்க உபரியா இருக்கிற நீரை எங்க தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் அந்த நீர் பற்றாக்குறை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு அந்த அதிகபட்ச கேரளாவில இருந்து கிடைக்கிற அந்த நீரை தமிழ்நாட்டில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பார்த்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கும்போது தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? துவங்கப்பட்டது, அது அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது எப்பன்னு பாருங்க, 1962ல. அதுவும் காமராஜர் அவர்கள் பேரில் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். சரியா? இந்த திட்டத்துல யாரு அதிக அளவு நன்மை அடைறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவின் எல்லை பகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகளின் உயிர் நாடியாகவும் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் சரி உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு 4 பேர். யாரான்னு பாத்தீங்கன்னா, 1 கண்டிப்பாக தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அடுத்து மறைந்த மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள், அடுத்து மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருத்தங்க பாருங்க, நான் மகாலிங்கம் மற்றும் வி.கே. பழனிசாமி கவுண்டர் ஆகிய 4 பேர் நினைவாக ஓகேவா பொள்ளாச்சியில அவங்களுக்கான ஒரு சிலைகள் திறக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் தான் முக்கியமானதுல காமராஜர் அவர்கள் மறந்துடக்கூடாது. சரியா? இந்த 4 பேரும் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை செயல்படுத்தல முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில அவங்களுக்கான சிலை திறக்கப்பட்டுள்ளது தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களால். சரிங்களா? என்ன திட்டத்திற்காக? பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். இந்த திட்டத்திற்கான அடிக்கல் 1958ல நாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் திட்டம் தொடங்கப்பட்டது 1962. மறக்காதீங்க. சரியாமா? அதிகம் நன்மை அடையும் மாவட்டம் எதுன்னு சொல்லி பார்த்தா எதுமா? கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர். அடுத்து இன்னொரு திட்டம் இந்த செய்தித்தாள் இடம்பெற்றது. அதாவது தமிழ்நாடு அரசிற்கு இந்த சாகர்மாலா திட்டத்தின் மூலம் எவ்வளவு நிதி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. சரி, அதுல அந்த அமௌண்ட் சின்ன குட்டி அமௌண்ட் ஓகேவா, அதாவது 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த தொகை நமக்கு தேவையில்ல. செய்தியில் இடம்பெற்றதுனால சாகர்மாலா திட்டம் எப்போ தொடங்கினாங்க, அதனுடைய நன்மை என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சாகர்னா கடல் ஓகேவா, சாகர் கடல், மாலா அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சாலை போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? தொடக்கம் ஜூலை 31, 2015 அன்று தொடங்கப்பட்டது சாகர் மாலா திட்டம். சரியா? இந்த திட்டத்தை செயல்படுத்த அமைச்சகம் எதுன்னு சொல்லி பாருங்கம்மா, துறைமுகங்கள், மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. சரியா? இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு உள்ள பேர் பாருங்க, கடலின் மாலைன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பாரத் மாலான்னு ஒரு திட்டம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். சரியா? ஞாபகம் இருக்காம? பாரத் மாலா அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் சாலை இணைப்பை வழங்க வேண்டும், சரி, ரோடு ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரத் மாலா தொடங்கினாங்க. இங்க பாக்குறது சாகர் மாலா, சாகர்னா கடல். ஓகேவா? பாருங்க, சாகர்மாலா திட்டம் என்பது நாட்டின் தளவாட துறையின் செயல்திறனை, சரி, இந்த லாஜிஸ்டிக் அப்படி சொல்லுவாங்கல்ல, தளவாட துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி ஆகும். சரியா? பாருங்க, நீர்வழிகள்
மற்றும் கடற்கரையின் திறனை அதிகரிப்பதே இந்த திட்டம் முக்கியமான நோக்கம். சரி, என்னமா நீர்வழிகள் சூப்பரா இருக்கணும், அதே சமயத்துல இந்த கடற்கரையின் திறனும் மேம்பாடு அடைய வேண்டும். அதற்காக தான் 2015ஆம் ஆண்டு அன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன திட்டம்? சாகர் மாலா திட்டம். மறக்காதீங்க, சரியா? அடுத்து பாருங்க, இன்னொன்னு இந்திய பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. வருமான வரி மசோதா 2025. சரியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு வருமான வரி சட்டம் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னா 1961ல. சரியா? இந்தியாவில் வருமான வரி இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யாரு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன். சரியா? ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1860ல, சரியா? 1860ல தான் இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. சரி, அந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் யாருமா? ஜேம்ஸ் வில்சன். அப்ப இந்திய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன். அந்த பட்ஜெட்டை தான் எது அறிமுகப்படுத்தப்படுகிறது? இன்கம் டாக்ஸ், வருமான வரி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி. மறந்துடக்கூடாது. சண்முகம் ஷெட்டி அவர்கள் இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாள் நவம்பர் 26, 1947. மறக்காதீங்க, சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா வருமான வரி சட்டம் இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பிறகு உருவாக்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம்? 1961. அந்த பழைய சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா தாக்கல் பண்ணி இருக்கிறாங்க. அது பேர் தான் வருமான வரி மசோதா. சரியா? இதுல சில விஷயங்களை பத்தி பேசிருக்கிறாங்க. என்னங்கிறத நம்ம டீடைல் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க. மக்களவையில் புதிய வருமான வரி விதிப்பு மசோதா, வரி விதிப்பு சட்டங்கள் திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. சரியா? இப்ப பாருங்க கூடுதல் செய்தி. இல்ல ஒரு கான்செப்ட் ஒண்ணு பாருங்க, கண்டிப்பா வரும் தேர்வுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்க. வரி ஆண்டு, சரி, இந்த டாக்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. சரியா? வரி ஆண்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு வந்திருக்குது. ஏன் அப்படிங்கறத பாருங்க. வரி ஆண்டு நமக்கு நிதி ஆண்டு தெரியும்ல. நிதி ஆண்டு எப்ப ஆரம்பிக்கும்? நமக்கு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை தான் நமக்கு ஆர்பி இந்திய ரிசர்வ் வங்கியோட பினான்சியல் இயர். அதே டேட்ல அதே மாதிரி பாருங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முடிவடையும் 12 மாத காலம் தான் வரி ஆண்டு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க இந்த புதிய வருமான வரி மசோதாவில். சரியா? புதிதாக நிறுவப்பட்ட வணிகம் அல்லது பாருங்க, புதிதாக நிறுவப்பட்ட வணிகம், இந்த வார்த்தை முக்கியம், புதிதாக நிறுவப்பட்ட வணிகம் அல்லது தொழிலுக்கு வரி ஆண்டு நிறுவப்பட்ட தேதியிலிருந்து தொடங்கப்படுகிறது. சரி, அதாவது வரி ஆண்டுங்கிறது பொதுவா ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை தான் இந்த வரி ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? இந்த புதுசா ஒருத்தங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வருமானம் எப்ப வரும்? எந்த மந்த் எந்த டேட்ல அவங்க அந்த நிறுவனத்தை தொடங்குறாங்களோ அதுல இருந்தா அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அந்த டேட்ல இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும். சரியா? இப்ப ஏப்ரல் 1ல இருந்து இல்ல, ஓகே, நடுவில் கூட, அதுக்கப்புறம் பின்னாடி கூட ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல கூட ஏதோ ஒரு மந்த்ல அவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் வர்ற அல்லது தொழில் ஆரம்பிச்ச அந்த டேட்ல இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்குள்ள தான் அவங்களுக்கான வரி ஆண்டாக கருதப்படும். சரியா? அந்த நிறுவனத்திற்கான வரி ஆண்டாக கருதப்படும். வருடத்தில் ஒரு புதிய வருமான ஆதாரம் ஏற்பட்டால் அந்த வருமானத்திற்கான வரி ஆண்டு வருமான ஆதாரம் நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து தொடங்குகிறது. சொல்ல புரியுது உங்களுக்கு? ஒரு அவங்களுக்கான வரி ஆண்டு எப்ப தொடங்கும் அப்படின்னா எப்போ அவங்களுக்கு புதுசா வருமானம் ஒரு ஏரியால இருந்து வருதோ அந்த டேட்ல இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் தான் அவங்களுக்கான வரி ஆண்டு. ஆனா பொதுவா வரி ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை கவனமா இருங்க. சரியாமா? இங்க பாருங்க, அடுத்து என்ன ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வரி ஆண்டுங்கிறது எதற்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு சொல்லுவாங்க. சரியா? முந்தைய ஆண்டு, இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படி சொல்ற முந்தைய ஆண்டு, இந்த மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. சரியா? அசஸ்மெண்ட் இயர், இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர். ஓகே, இந்த இரண்டு கான்செப்ட் தான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதுக்கு பதிலாக தான் குழப்பங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரி ஆண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. பாருங்க, தற்போதைய வருமான வரி சட்டத்தில் முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்ற கருத்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரியா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முந்தைய ஆண்டு, இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க, வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு இது. சரியா? அதாவது இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பினான்சியல் இயர்ல நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம வருமான வரியை செலுத்த வேண்டியது இருக்குது. அந்த வருமான வரியை எதன் அடிப்படையில் செலுத்துவோம்? எப்ப சம்பாதிச்ச காசுக்கு? அதுக்கு முந்தைய ஆண்டுல. சரியா? இப்ப நடக்கிற நிதி ஆண்டுல, முந்தைய நிதி ஆண்டுல நம்ம வந்து காசு சம்பாதிச்சிருப்போம். அந்த வருமானத்திற்கு தான் நம்ம வருமான வரியை செலுத்த வேண்டியிருக்கும். சரியா? அதான் சொல்றாங்க, வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு எதுவோ அதுதான் முந்தைய ஆண்டாக கருதப்படுகிறது. ஓகேவா? வணிகம் புதிதாக அமைக்கப்பட்டாலோ அல்லது வருமான ஆதாரம் புதிதாக இருந்தாலோ இது 12 மாதங்களுக்கு குறைவாகவும் இருக்கலாம். சரியா? அதை சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து அந்த சந்தர்ப்பங்களில் முந்தைய ஆண்டு என்பது புதிய வணிகம் மற்றும் வருமான ஆதாரத்தை தொடங்கிய தேதியிலிருந்து மார்ச் 31 வரை இருக்கும். அதை நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? கம்ப்ளீட்டா 12 மாதங்கள் தான் ஒரு ஆண்டு. சரியா? நிதியாண்டோ வரியாண்டோ. ஆனா இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எப்போ உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த வருமானம் வர்ற தேதியிலிருந்து மார்ச் 31 வரை உள்ள காலம் தான் அவங்களுக்கான அந்த முந்தைய ஆண்டாக கருதப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, மதிப்பீட்டு ஆண்டு. சரியா? பாருங்க, மதிப்பீட்டு ஆண்டு என்ன சொல்லியிருக்காங்க, அசஸ்மெண்ட் இயர் அப்படி சொல்லுவாங்க, ஏஒய். ஓகேவா? இது என்னன்னு சொல்லி பாருங்க, ஈட்டிய வருமானத்திற்கு வரி செலுத்தப்படும் ஆண்டு. சரியா? அதாவது இப்ப நடக்கிறது 2025, 26 நிதியாண்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. சரியா? வருமான வரி நம்ம எப்ப செலுத்துவோம்? எந்த ஆண்டிற்கான வருமான வரியை நம்ம வரியாக செலுத்த வேண்டியது இருக்கும்? எந்த ஆண்டிற்கான வருமானம்? 24, 25. சரி, 24, 25 அதாவது முந்தைய நிதியாண்டுல எவ்வளவு காசு சம்பாதிச்சோமோ அந்த ஆண்டுல சம்பாதிச்ச காசுக்கு நடப்பு நிதியாண்டுல நம்ம வரியா செலுத்துவோம். அதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த மதிப்பீட்டு ஆண்டுங்கிறது. சரி, முந்தைய ஆண்டுங்கிறது நம்ம சம்பாதிச்ச அந்த வருமானத்தை ஈட்டிய ஆண்டை குறைக்கும். மதிப்பீட்டு ஆண்டு அப்படிங்கிறது எப்போ அதற்கான வருமானத்திற்கான வரியை செலுத்துறோமோ அது மதிப்பீட்டு ஆண்டாக கருதப்படும். சரியா? இது முந்தைய ஆண்டிற்கு அடுத்த ஆண்டாகும். ஓகேவா? அதாவது காசு சம்பாதிச்சதுக்கு அடுத்த நிதி ஆண்டாகும். மதிப்பீட்டு ஆண்டில் முந்தைய ஆண்டில் ஈட்டிய வருமானம் வரி நோக்கங்களுக்காக கருதப்பட்டு பொருந்தினால் வரி செலுத்தப்படும். ஓகேவா? ஆண்டுகளுக்கான இந்த இரட்டை குறிப்பு வரி செலுத்துவரிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது எது மதிப்பீட்டு ஆண்டு எது முந்தைய ஆண்டுங்கிற பயங்கரமா கன்ஃபியூஸ் இருக்கும் போது ஒரே ஆண்டாக ஒரு பேரை வச்சிருந்தாங்க. அதுக்குதான் என்ன பேரு? வரி ஆண்டு. அந்த மதிப்பீட்டு ஆண்டு முந்தைய ஆண்டுங்கிற பேரெல்லாம் இனிமே கிடையாது. மொத்தத்துல ஒரே ஒரு குழப்பம் தான். என்ன ஆண்டு? வரி ஆண்டு. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு செய்தி. எக்கனாமிக்ஸ் உள்ள முக்கியமான ஒரு ஏரியா நிறைய வரிகள் ஆண்டு, நிதி ஆண்டு நிறைய இருக்குது. இந்த நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பினான்சியல் இயர், அது எப்ப மாத்தினாங்கம்மா? எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? பிமல் ஜலான், இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரான பிமல் ஜலானின் பரிந்துரையின் அடிப்படையில இந்தியாவில் 2020, 21 ஆண்டு முதல் சரியா ஆர்பிஐயோட நிதி ஆண்டாக ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதுக்கு முன்னாடி ஆர்பிஐயோட அக்கவுண்டிங் இயர் அப்படிங்கிறது ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை கடைபிடிக்கப்பட்டது. கவனமா இருங்க. சரியா? இப்ப நம்ம பார்க்கறது வரியாண்டு பார்த்திருக்கோம். அதுவும் நிதியாண்டும் ஒரே டேட் தான், ஒரே எண்டிங் தான். கவனமா இருக்கும். இங்க பாருங்க, தேசிய நூலக தினம். சரியா? பாருங்க, இந்திய நூலக அறிவியலின் தந்தையும் சரியா சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் நூலகருமான முன்னாள் முனைவர் சரிங்களா எஸ்.ஆர். சீர்காழி ஆர். ரங்கநாதன், அதான் எஸ்.ஆர். ரங்கநாதன் சொல்லுவாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் என்ன தினம்? ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று தேசிய நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோமா, இந்திய நூலக அறிவியலின் தந்தைன்னு சொன்னாலும் யார்தான்? சீர்காழி ஆர். ரங்கநாதன் அவர்கள் தான். அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் நூலகர், அதாவது சென்னை யூனிவர்சிட்டியில எப்ப அவர் முதல் நூலகராக, சென்னை யூனிவர்சிட்டி முதல் நூலகரே இவர் தான். யாருமா? எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்கள். சரிங்களா? அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிற மாதிரி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்தியாவில் என்ன தினம்? தேசிய நூலக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? சரி, கூடுதல் செய்தியில் பாருங்க, இந்தியாவின் முதல் பொது நூலகம், பப்ளிக் லைப்ரரி, சரி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய முதல் நூலகம் கன்னிமரா லைப்ரரி தான். சரியா? கன்னிமரா லைப்ரரி. இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது பாருங்க 1890ல, 1890ஆம் ஆண்டு இந்த கன்னிமரா நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் லார்ட் கன்னிமரா. இவர் தான் இந்த நூலகத்திற்கு அடிக்கல் சரியா ஃபவுண்டேஷன்ல லைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நூலகத்தை திறந்து வைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி. சரியா? முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நினைவு தினம் டிசம்பர் 5. இன்டர்நேஷனல் சாயில் ஹெல்த் டே டிசம்பர் 5. அந்த தினத்துல தான் வருஷத்தை பார்த்துக்கோங்க 1896ல அடிக்கல் 90. அப்போ யார் அடிக்கல் நாட்டுதுன்னா லார்ட் கன்னிமரா தான் அடிக்கல் நாட்டுறாரு. அதன் பிறகு கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பிறகு 1896ஆம் ஆண்டு அன்று டிசம்பர் 5ஆம் தேதி இந்த நூலகத்தை முறைப்படி திறந்து வைத்தவர் சர் ஆர்தர் எலிபங். சரி, அவர் எளிதா ஓபன் பண்ணி இருக்குது, நல்ல ஓட்ட போட்டு எலி திறக்கல, அந்த மாதிரி எலிபங் தான் என்ன பண்ணிருக்காங்க? இந்த நூலகத்தை திறந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டிய இந்த கன்னிமரா அவரோட பேரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நூலகத்திற்கு என்ன பேர் வச்சாங்க? கன்னிமரா லைப்ரரி. சரியா? இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமரா பொது நூலகமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னையில் இருக்க எக்மோர், சரி, எழும்பூரில் அமைந்துள்ளது. கவனமா இருங்க. சரியா? இந்த முதல் பொது நூலகம், ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் பாருங்க. அடுத்து வேற இன்னொரு நூலகம் பாருங்க, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். சரி, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லைப்ரரி என்னன்னு சொல்லி பாருங்க. 1836ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இப்ப கொஞ்சம் முன்னாடி 1890, 96ல பார்த்தோம். சரியா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது நூலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இங்க பாத்தீங்கன்னா திறந்திருந்தாங்க, மக்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாது. சரியா?
ஆனா முதலில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா இதான் சொல்லுவாங்க, பொது நூலகம் கேட்டா கன்னிமரா தான் சொல்லணும், கவனமா இருங்க. சரியா? சரி, 1896ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது, 1836ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 1903 1903ஆம் ஆண்டில் இந்த கல்கத்தா பொது நூலகமாக மாற்றப்பட்டது. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில கல்கத்தா நூலகம் எப்ப மாத்தினாங்க? 1903. பின்னர் இது அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? இம்பீரியல் நூலகம். நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். சரியா? இந்த பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே, இந்த 3 வங்கிகள் ஒருங்கிணைத்து இம்பீரியல் வங்கின்னு உருவாக்கி இருப்பாங்களா, அதே மாதிரி இந்த கல்கத்தா நூலகத்திற்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? இம்பீரியல் நூலகம் என்று 1948ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு என்ன நடந்துன்னு சொல்லி பாருங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி 1953 அன்று தேசிய நூலகம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களால் சரிங்களா பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. அதன் பிறகு பாருங்க 1976ஆம் ஆண்டு அன்று இந்திய தேசிய நூலக சட்டத்தின் பிரிவு 18 மூலமாக தேசிய நூலகத்தின் பெயர் இந்திய தேசிய நூலகமாக மாற்றப்பட்டது. இந்திய தேசிய நூலகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1976. சரியா? தற்போது இந்த நூலகம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ள அலிப்பூர். சரி, அந்த அலிப்பூர் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த நூலகம் இருக்குது. சரிங்களா? அப்ப பார்த்தது இந்தியாவின் முதல் அந்த பொது நூலகம் பார்த்திருக்கிறோம். இங்க பாக்குறது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் பார்த்திருக்கோம். கவனமா இருங்க. முதல் பொது நூலகம் அப்படின்னு கேட்டா எதை சொல்லணும்? நம்ம கன்னிமரா லைப்ரரி. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டா இந்திய தேசிய நூலகம் அமைந்துள்ள இடம் கல்கத்தா. சரியா? அதாவது கொல்கத்தா இப்போ பேர். அடுத்து பாருங்க. சரி, அங்க பார்த்தாச்சு. அப்படியே பாருங்க, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நூலகம். சரியா? தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். சரியா? ஞாபகம் ரொம்ப முக்கியமானது. இது சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ளது. இந்த நூலகமானது திறக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது. சரியா? இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கலைஞர் பேர்ல நூற்றாண்டு நினைவு நூலகங்கள் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டு வருகிறது. அதுல முதல் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட இடம் மதுரை. அந்த நூலகம் திறக்கப்பட்டது ஜூலை 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. அதையும் மறந்துடாதீங்க. சரிமா? இது எல்லாமே நூலகம் தொடர்பான ஒரு விஷயம். ஓகேவா? பாருங்க, சாதாரண ஒரு தேசிய நூலகம் தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 12. ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை தொகுத்து கொடுத்துருன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. சரியா? அவ்வளவு எஃபோர்ட் போட்டு தான் போட்டுட்டு இருக்கோமா, அதனால மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா சொல்றேன், நோட்ஸ் எடுங்க. வரும் தேர்வுகளை சூப்பரா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். சரியா? அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இன்றைய தினத்தை செய்தியில் இடம்பெற்றது பாருங்க. ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி, இந்திய பார்லிமெண்ட்ல ஒரு புதுசா ஒரு பில் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த பில் என்னன்னு பாத்தீங்கன்னா எதனுடன் தொடர்புடைய பாத்தீங்கன்னா தேசிய இந்த ஊக்க மருந்தை தடுக்கும் சட்டம். இந்த விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஊக்க மருந்தை பயன்படுத்துவதற்கு சில விதிமுறைகளும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான மசோதா வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிருக்காங்க. அதனால அது தொடர்பான 2 முக்கியமான அமைப்புகளை பத்தி பார்க்க வரோம். ஒன்னு பாத்தீங்கன்னா வடா, என்னன்னு பாத்தீங்கன்னா நடா. வடா அப்படின்னா வடையே கிடையாது, இங்க பாருங்க வடா, WADA, தி வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, உலக ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம். சரி, விளையாட்டு வீரர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா முறைப்படி உண்மையா விளையாடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி குறைஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஊக்க மருந்துகளை பயன்படுத்துறாங்க. அதை கண்காணிச்சு தடுக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த படா அப்படிங்கிறது உலக லெவல்ல. சரியா? இது பன்னாட்டு ஒலிம்பிக் குழுவின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. சரியா? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தான் இதை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி பாருங்க. நவம்பர் 10, 1999 அன்று உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, கனடா நாட்டில் அமைந்துள்ள மான்ட்ரியல். சரியா? மான்ட்ரியல் தான் இந்த உலக ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் என்று அழைக்கப்படும் அந்த வடா அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ளது. கவனமா இருங்க. சரியா? சரி, இது வந்து உலக லெவல்ல. அப்படியே பாருங்க, தேசிய லெவல்ல நடா, NADA, தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம். சரியா? இந்தியாவில் இந்த விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கண்காணிச்சு தீவிரமா இருக்கிற ஒரு அமைப்போட பேர் தான் நடா, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நவம்பர் 24, 2005ஆம் ஆண்டு. சரியா? ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. சரியா? NREGA, சரியா, தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். NDRF சட்டம் 2005. எல்லாமே நடந்த 2005ஆம் ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கமா பாத்துக்கோங்க. இந்த நடா அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்குது. இதுக்கு எப்பவுமே யாரு தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான். இந்தியாவிற்கான மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரோ அவங்க தான் இந்த நடா அமைப்பின் தலைவராக இருப்பாங்க. இந்த அமைப்பிற்கான டைரக்டர் ஜெனரல், சரி டிஜின்னு சொல்றாங்களே, டைரக்டர் ஜெனரலாக இப்போதைக்கு யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷிஷ் பார்கவா. சரியா? பார்கவா என்ற ஒரு IAS அதிகாரி அவர்கள் தான் இந்த நடா அமைப்பின் டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறாங்க. சரியா? அதுக்கு பேர் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 2022. சரியா? சிம்பிளா ஒரு சொன்ன ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு பெருசா எங்கெல்லாம் ரீச் பண்ணி சொல்லிருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்க. சரியா?
அடுத்து பாருங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி. சர்வதேச செய்தியில் அவ்வளவு தேவையில்ல, ஆனா இந்தியா அதுல தொடர்பு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்க, ஒரு பாலிசி, முதலில் நாடு கடத்தல் பின்பு மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளியிட்ட நாடு எதுன்னு கேட்கலாம். அது வந்துட்டு பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து. சரியா? பாருங்க, தொடங்கியது இங்கிலாந்து. அதிகரித்து வரும் குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஒரு பகுதியாக வெளிநாட்டு குற்றவாளிகள் தண்டனை விதிக்கப்பட்டவுடன் அவர்களின் மேல்முறையீடுகள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு நாடு கடத்தப்படும் நாடுகளின் விரிவாக்கப்பட்ட இங்கிலாந்து அரசாங்கத்தின் பட்டியலில் இந்தியாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில இருந்து இப்போ இங்கிலாந்து நாட்டுக்கு குடியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல ஏதோ பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு போட்டு அவங்க குற்றவாளியா அறிவிச்சுக்கிறாங்க. அவங்களோட தண்டனை விவரங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எந்த நாடு சேர்ந்தாங்களோ அந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை ரீசனா சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாடுகள்ல இங்கிலாந்து அரசு அறிமுகப்படுத்தினாங்க. சமீபத்துல மேலும் நிறைய நாடுகளை சேர்த்து இந்தியா உள்பட 23 நாடுகளில் இந்த முதலில் நாடு கடத்தல் பின்னர் மேல்முறையீடு கொள்கையை இங்கிலாந்து அரசு அறிமுகப்படுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? அப்போ யாரெல்லாம் இதுல வருவா, இந்தியாவுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? விஜய் மல்லையா, ஓகேவா, கிங்ஃபிஷர், அடுத்தாப்புல நீரவ் மோடி, வைர வியாபாரி நீரவ் மோடி. உங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில சில குற்றங்கள் சில பிரச்சனை மாட்டிட்டு இங்கிலாந்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கண்டிப்பா இந்த முதலில் நாடு கடத்தல் பின்னர் மேல்முறையீடு கொள்கையின் மூலமாக இந்தியாவுக்கு கண்டிப்பா வரவழைக்கப்படுவாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி, இந்தியாவில் தேசிய நூலக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? முடிஞ்சா யாருடைய பிறந்த நாள்ல கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னா சிறப்பா இருக்கும். அடுத்து, வரி ஆண்டின் காலம் என்பது என்ன? வரி ஆண்டுங்கிறது எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும்? அடுத்து மூன்றாவது கேள்வி, முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை இல்லம் தேடி வழங்கும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது கேள்வி, பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் எப்போது அடிக்கல் நாட்டப்பட்டது? எப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது? முடிஞ்சா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த திட்டத்திற்கான முக்கியமான தலைவர்கள் 4 பேருக்கு பொள்ளாச்சியில சிலை திறந்திருக்கிறாங்க. அந்த 4 தலைவரோட பேரையும் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? முடிஞ்சா இது கூட சேர்த்து வரி ஆண்டு அப்படின்னா என்னங்கிறதையும் பதில சொன்னா சூப்பரா இருக்கும். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.